வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் கிராட்டர் ரெசிபிஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சண்டே ஸ்பெஷல்ல ஃப்ரைடு சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். KFC ஸ்டைல்ல சூப்பரா இருக்க போது. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அரை கப் காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். ஒரு பாதி போல லெமன் எடுத்திருக்கேன். இப்போ பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாலை. அது கூடவே எலுமிச்சை பழத்தையும் அதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு விடுறதுனால பால் நல்லா திரிஞ்சு உங்களுக்கு பட்டர் மில்க் கிடைக்கும். அதுலதான் நம்ம வந்துட்டு சிக்கனை மேரினேட் பண்ண போறோம். சூப்பரா இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்ல வச்சிட போறோம். அப்பதான் பால் நல்லா திரிஞ்சு வந்திருக்கும். இப்ப நல்லா சூப்பரா ரெடியா இருக்கு. இதுல நம்ம மற்ற மசாலா பொருட்களை சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங், ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1.5 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், கொஞ்சமா ஏலக்காய் தூள், தேவைக்கேற்ப உப்பு. இது எல்லாத்தையும் நம்ம இந்த பால்ல சேர்த்துக்க போறோம். இட்டாலியன் சீசனிங் இல்லைன்னா ஒரிகேனோ கூட நீங்க சேர்த்துக்கலாம். கொஞ்சமா ஏலக்காய் தூளை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது இல்லைன்னா இஞ்சியும் பூண்டையும் தனித்தனியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சின்னதா கட் பண்ணிக்கோங்க. நான் பாப்கார்ன் சிக்கன் மாதிரி செய்ய போறதுனால சின்ன சின்ன கியூப்ஸா எடுத்திருக்கேன் சிக்கனை. ஒரு 250 கிராம் இருக்கும். இது போன்லெஸ் சிக்கன். அதை வந்துட்டு நம்ம அந்த பால்ல சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். இதை வந்துட்டு ஒரு 4 ஹவர்ஸ் மேரினேட் பண்ணீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். உங்களுக்கு எல்லா மசாலாவும் சிக்கன்ல ஊறி ரொம்ப டேஸ்டியா வரும். டைம் இல்ல அப்படின்னா ஒரு அரை மணி நேரமாச்சும் நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு மேரினேட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீசர்ல வைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறமா இதுல நம்ம ஒரு முட்டையை சேர்க்க போறோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுல ஒரு முட்டையை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1.5 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். முட்டை எல்லா இடத்துலயும் கவர் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுல வந்துட்டு மூடி போட்டு அப்படி நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஒரு 4 ஹவர்ஸ் நான் மேரினேட் பண்ணிட போறேன். இப்போ மேல போடுற மாவு பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு கப் வந்துட்டு மைதா மாவு, அரை கப் கார்ன்ஃபிளவர் மாவு, அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் சோம்பு தூள், அரை டீஸ்பூன் தனியாத்தூள், தேவைக்கேற்ப உப்பு. ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவு மைதா மாவுல சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு அரை கப் கார்ன்ஃபிளவர் மாவு சரியா இருக்கும். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்தீங்கனால நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும். அதனால ஒரு கப் மைதா மாவுக்கு அரை கப் கார்ன்ஃபிளவர் மாவு கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் சேர்த்தாச்சு. இப்போ தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இந்த மாவு தான் நம்ம அந்த சிக்கன்ல கோட் பண்ண போறோம். இப்போ ஃப்ரிட்ஜ்ல இருந்து சிக்கனை வெளியே எடுத்தாச்சு. நான் வந்துட்டு அந்த தண்ணியில இருந்து சிக்கன் மட்டும் தனியா எடுத்து இன்னொரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போறேன். ஏன்னா நம்ம இந்த தண்ணியில தான் வந்துட்டு 2 தடவை டிப் பண்ணணும். அதனால தனியா எடுத்துக்கலாம் நம்ம சிக்கனை. இப்போ நம்ம மேரினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கோட்டிங் கொடுத்துக்கோங்க அந்த ஃப்ளோர்ல, நம்ம ஏற்கனவே கலந்து வச்சிருக்க மாவுல. திருப்பியுமா அந்த தண்ணியில வந்துட்டு நம்ம டிப் பண்ணிக்க போறோம். டிப் பண்ணிட்டு திருப்பியும் இந்த வந்துட்டு அந்த மாவுல திருப்பியும் 2வது தடவை கோட் பண்ணிக்கோங்க. 2 தடவை நான் வந்துட்டு அந்த தண்ணியில டிப் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு டைம் செஞ்சுக்கோங்க, அது வரைக்கும் போதும். 2 தடவை நீங்க மாவு டிப் பண்ணாதான் அது மேல நல்லா ஒரு சூப்பரா ஒரு கோட்டிங் வரும். எண்ணெயில பொரிஞ்சு வரும்போது நல்லா கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும். நான் அதே மாதிரி எல்லா சிக்கனையும் வந்துட்டு மேரினேட் பண்ண சிக்கனை நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுக்க போறேன். நல்லா கிறிஸ்பியா ஜூசியா இருக்கும், சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி. இனிமேல் நம்ம KFC போய் சாப்பிடவே வேண்டாம், வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும்.
இப்போ நம்ம ஃப்ரை பண்றதுக்கு எல்லா சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. கோட் பண்ணியாச்சு. ஒரு பேன்ல நான் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். எண்ணெய் வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்ட உடனே லைட்டா பபிள்ஸ் வருதுல, அந்த மாதிரி ஸ்டேஜ்ல வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டீங்கன்னா சீக்கிரமா கரைஞ்சிடும், அப்புறம் சிக்கன் உள்ள வேகாது. இந்த மாதிரி பேட்ச் பேட்சா போட்டு எடுங்க. ஒரு சைடு வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆனோடனே இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். ஒரு சைடு பாருங்க நல்லா ஃப்ரையா இருக்கு. இப்ப நம்ம ரெண்டாவது சைடு திருப்பி விட்டுக்க போறோம். போட்ட உடனே திருப்பிட்டீங்கன்னா அந்த மேல கோட்டிங் வந்துட்டு பிரிஞ்சு வர மாதிரி ஆயிடும். பொறுமையா எல்லாத்தையும் திருப்பி விட்டுருங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். நல்லா கிறிஸ்பியா வந்துருச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துட்டு போறோம். ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எண்ணெய் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டிஷ்யூ பேப்பர்ல ட்ரெயின் ஆயிடும். ரொம்ப கிறிஸ்பியா ஜூசியா சூப்பரா இருக்கும். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற சிக்கனையும் வந்துட்டு ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்க போறோம். ரெஸ்டாரண்ட் போய் நம்ம சாப்பிடவே வேண்டாம். சூப்பரா இருக்கும். நம்ம வீட்லயே செஞ்சிடலாம். ஈஸியான மெத்தட்ல, எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாம ரொம்ப ஹெல்த்தியா நம்ம வீட்ல செஞ்சிடலாம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நான் இது கூட மைனஸ் வச்சு சர்வ் பண்ணிருக்கிறேன். நான் உங்களுக்கு இதை பிரிச்சு காட்டுறேன். உள்ள பாருங்க எவ்வளவு ஜூசியா சூப்பரா இருக்கு. நல்ல சிக்கன் வெந்திருக்கு. கண்டிப்பா இந்த ரெசிபியை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு ரெசிபி போட்டோஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணுங்க. நான் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் எனக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹோம்காலாட்டா ரெசிபிஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அறுசுவை உணவு உண்ணுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ.